أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் கர்பலா நிகழ்வால் மதீனாவில் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மதீனாவை போல மக்காவில் ஏற்பட்ட விளைவுகளை பற்றியும் யஸீதின் மரணம் குறித்த தகவல்களையும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். மதீனாவை தன்வசப்படுத்திய முஸ்லிம் பின் உக்பா தன் படையுடன் மக்காவை வெற்றி கொள்ள வந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அவருக்கு உடல்நிலை மோசமாகிறது. உடனே அவர் தமக்கு பதிலாக ஹசின் பின் நுமைர் என்பவரை பொறுப்புதாரராக நியமித்துவிட்டு இறந்து போனார் என்ற தகவல்கள் வர நாம கடந்த வாரம் தெரிந்து கொண்டோம். இப்போ ஹசின் பின் நுமைர் தனது படையுடன் மக்காவின் அருகில் நெருங்கும் பொழுது மக்காவின் ஆட்சியாளராக இருக்கும் அப்துல்லா பின் சுபைர் அவர்களுக்கு ஒரு தகவல் அனுப்புகிறார். அதுல யஸீதுக்கு கீழ்ப்படியுமாறும் இல்லை என்றால் மக்காவின் மீது போர் தொடுக்க இருப்பதாகவும் கூறி அனுப்புகிறார். இப்போ அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் போருக்கான முன் ஏற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். மதீனாவிலிருந்து தப்பித்து வந்திருந்த தனது சகோதரர் முந்திர் பின் சுபைர் அவர்களை ஒரு படைப்பிரிவுக்கு தலைவராக நியமிக்கிறார். ஹிஜ்ரி 64 முஹர்ரம் மாதம் 27ஆம் நாள் போர் தொடங்கியது. போர்க்களத்தில் முதலாவதாக வந்து சிரியா படைக்கு அறைகோல் விடுத்தவர் இந்த முந்திர் தான். போரின் தொடக்க நிலையில் அவர் பல சிரியா வீரர்களை வீழ்த்தினார். பிறகு முழு அளவில் தொடங்கிய போர் முடிவு தெரியாமல் மாலை வரை நீடித்தது. மறுநாள் காபாவை இலக்காக கொண்டு மக்காவை முற்றுகையிட்ட ஹசின் பின் நுமைர் கௌபாவின் அருகில் உள்ள அபு குபைஸ் மலை மீது பெரிய கவன்களை அமைக்கிறார். இந்த காலத்தில் உள்ள இந்த பீரங்கியை போல அந்த காலத்தில் கவன்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த கவன்கள் மூலம் தீக்கற்களை எரிய ஆரம்பிக்கிறார்கள். ஹிஜ்ரி 64 ரபியுல் அவ்வல் மாதம் 3ஆம் நாள் வரை முற்றுகையும் தீக்கற்கள் எரிவதும் தொடர்ந்தன. அதன் பிறகு சிறிய வீரர்கள் வருத்தியும் கந்தகமும் கலந்த எரி ஈட்டிகளை கொளுத்தி கவன்கள் மூலம் மக்காவின் மீது வீசத் தொடங்கினார். இதில் காபாவின் போர்வை எரிந்து அதன் சுவர்களும் சேதமடைந்தன. பறந்து வந்து மோதிய கற்களால் காபாவின் சுவர்கள் மிகவும் மோசமாக சேதமடைந்தது. அதன் மேற்கூரை உட்புறமாக இழுத்து கொண்டது. இந்த பதட்டமான சூழ்நிலையில் மக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளிலேயே முடங்கி கிடந்தார்கள். சிரியா வீரர்கள் அல்லாஹ்வின் இல்லத்தின் மீதும் மக்கா நகரின் மீதும் கற்களை வீசிக் கொண்டிருந்த ரபியுல் அவ்வல் மாதம் 10ஆம் நாள் அன்று 3 ஆண்டுகளும் 8 மாதங்களும் கலிஃபாவாக ஆட்சி புரிந்த யஸீத் ஹவாரின் என்ற நகரில் தனது 38வது வயதில் மரணம் அடைந்தார் என்ற செய்தி முதலில் அப்துல்லா பின் சுபைர் அவர்களுக்கு கிடைக்கிறது. இப்பொழுது அவர்கள் கற்களை எரிந்து கொண்டிருந்த அந்த சிறிய வீரர்களை பார்த்து உரத்த குரலில், துரதிருஷ்டக்காரர்களே, தீமையின் வழியில் சென்ற உங்கள் தலைவன் தான் இறந்து விட்டார், இன்னமும் எதற்காக போரிடுகிறீர்கள் என்று கூறுகிறார்கள். ஹசின் பின் நுமைர் இதை நம்பவில்லை. அப்துல்லா பின் சுபைர் அவர்களின் போர் தந்திரங்களில் இதுவும் ஒன்று என்று நினைத்து விட்டார் ஹசின். 3வது நாள் கூபாவிலிருந்து வந்த சாபித் பின் கைஸ் நகையி என்பவர்தான் யஸீது இறந்த செய்தியை ஹசீனுக்கு தெரிவிக்கிறார். உடனடியாக முற்றுகையை நிறுத்திவிட்டு படைகளை அணிவகுத்து திரும்பும்படி உத்தரவிடுகிறார் ஹசின் பின் நுமைர். இப்போ மக்காவிலிருந்து புறப்படும் பொழுது ஹசின் பின் நுமைர் ஒரு முடிவெடுக்கிறார். அவர் அப்துல்லா பின் சுபைரிடம், உங்களை கலிஃபாவாக ஏற்று வாக்குறுதி அளிக்க நான் தயாராக இருக்கிறேன். என்னுடன் 5000 சிரியா படை வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டவர்கள். நீங்கள் என்னுடன் சிரியாவுக்கு வாருங்கள்.
சிறியர்கள் அனைவரையும் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்க செய்கிறேன். ஹிஜாஸ் மக்கள் ஏற்கனவே உங்களுக்கு வாக்குறுதி அளித்து விட்டார்கள். சிறியர்களும் வாக்குறுதி அளித்து விட்டால் முழு இஸ்லாமிய உலகமும் உங்களை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளும் என்று கூறுகிறார் ஹசீன். அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் தாம் ஏமாற்றப்படுவதாக நினைத்து ஹசீனுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டு, நீங்கள் செய்த தவறுகளுக்கு தண்டிக்கப்படும் வரை சிறியர்கள் நாங்கள் மன்னிப்பதாக இல்லை என்று கடுகடுப்போடு பதில் கூறிவிடுகிறார்கள். ஹசீன் மிக மென்மையான குரலில் பேசும் பொழுது அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் உரத்த குரலிலும் கடுமையான வார்த்தைகளாலும் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஹசீன், நான் உங்களுக்கு கிலாபத்தை அளிக்க விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் என்னிடம் வெறுப்பாகும் கடுமையான குரலிலும் பதில் அளிக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு அவ்விடத்திலிருந்து புறப்படுகிறார் ஹசீன். இப்போ தன்னுடைய தவறை உணர்ந்த அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் தம்மை சிரியாவுக்கு வர வற்புறுத்த வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக மக்காவிலேயே வாக்குறுதி அளிக்கும்படி கேட்கிறார்கள். அதற்கு ஹசீன், நீங்கள் சிரியாவுக்கு வராமல் நமது எண்ணம் நிறைவேறாது என்று கூறிவிட்டு அணிவகுத்து நின்ற தன் படைகளோடு அங்கு புறப்பட்டு விட்டார். ஹசீன் பின் நுமைர் எந்த எண்ணத்தில் அவ்வாறு சொன்னார் என்பதை வல்ல இறைவனே அறிந்தவர். இப்போ மக்காவிலிருந்து புறப்பட்ட ஹசீன் மறுநாள் காலையில் அலி பின் ஹுசைன் என்ற ஜைனுல்லாபுதீன் அவர்களின் இருப்பிடத்தை தேடி சென்று அவரை சந்தித்து கூறுகிறார், யசீத் இறந்து விட்டார். தற்போது இஸ்லாமிய உலகில் தலைவர்கள் யாரும் இல்லை. என்னுடன் சிரியாவுக்கு வாருங்கள். உங்களது கிலாபத்திற்கு வாக்குறுதி அளிக்க அந்த மக்கள் அனைவருக்கும் நான் பொறுப்பேற்கிறேன். ஈராக்கியர்களைப் போல சிரியர்களை எண்ண வேண்டாம். அவர்கள் உங்களை ஒருபோதும் வஞ்சிக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார் ஹசீன். அதற்கு அலி பின் ஹுசைன் அவர்கள், என் வாழ்நாளில் நான் வாக்குறுதி பெறுவதில்லை என்று அல்லாஹ்விடம் சத்தியம் செய்திருக்கிறேன். என்னை தனியாக விட்டுவிடுங்கள். கிலாபத்திற்கு வேற யாரையாவது தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று உறுதியாக கூறிவிட்டார். அதன் பிறகு ஹசீன் தன் படைகளோடு சிரியாவுக்கு புறப்பட்டு விட்டார். யசீதின் இறப்பு பற்றி 2 விதமான தகவல்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் ஒன்று, சிரியாவில் தனது விருப்பமான ஒரு வீட்டில் அவர் மரணித்தார், ஆனால் காரணம் தெரியவில்லை. மற்றொன்று, குரோசானில் வசித்து வந்த யசீத் தன் படுக்கையில் ஒரு மது கோப்பையுடன் இறந்து கிடந்தார். இப்போ யசீதின் கிலாபத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்கிடலாம். ஒரு கண்ணோட்டம் தான். ஏறத்தாழ 3 ஆண்டுகளும் 9 மாதங்களும் ஆட்சி புரிந்த யசீதால் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இவருக்கு முன் இருந்த கலிஃபாக்கள் செய்தது போல் இவரால் எந்த ஒரு எல்லை பகுதியும் வெற்றி கொண்டு முஸ்லிம் ஆட்சியின் கீழ் கொண்டு வர முடியவில்லை. யசீதின் கிலாபத்தின் மீது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்கும் ஏற்பட்ட மாபெரும் அதிருப்தி என்பது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் படுகொலைதான். இதன் காரணமாக யசீதினுடைய பிற குறைபாடுகளும் மக்களின் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. கிலாபத்திற்கு அவர் தகுதியற்றவர் என்பதை முதலில் மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டதே முஆவியா ரலியல்லாஹு அவர்களின் இறப்பின் போதுதான். அந்த நேரத்தில் அவர் நடந்து கொண்ட முறைகள் மக்களை மிகவும் முகம் சுளிக்க வைத்தன. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு போன்ற மேன்மைமிக்க பெரியோர்கள் யசீதை கலிஃபாவாக ஏற்று வாக்குறுதி அளிக்க விரும்பாததற்கு முக்கிய காரணமாக இருந்தது யசீதின் தேர்வு முறை இஸ்லாமிய நெறிமுறைப்படி இல்லாதது என்று இருந்தாலும், அதனையும் தாண்டி யசீதுடைய பண்புகள், ஒழுக்கங்கள், செயல்பாடுகள் போன்ற எதுவுமே சிறப்புக்குரியதாக இல்லை என்பதுதான். வேட்டையாடுவதும் உல்லாச பயணங்களில் ஈடுபடுவதும் கேளிக்கைகளும் ஆடல் பாடல் போன்ற உலகியல் இன்பங்களுமே அவருக்கு மன நிறைவை கொடுப்பவைகளாக இருந்தன. அரண்மனை பெண்களுக்கு தொண்டு செய்வதற்கென்றே அவர் திருநங்கைகளை நியமித்திருந்தார். இவரது எந்த பழக்க வழக்கங்களும் ஒரு கலிஃபாவுக்காக மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமாகவும் கூட ஏற்றுக்கொள்ள இயலாதவையாக இருந்தன. யசீதின் ஆட்சிக்கு எதிராக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்க தூண்டியதன் அடிப்படை அம்சங்களே இவைகள்தான். ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட யசீதா எந்த சந்தர்ப்பத்திலேயும் அவர் தன்னை கிலாபத்திற்கு தகுதியானவர் என்று நிரூபிக்க முடியவில்லை.
உயரிய பண்புகளாலும் சிறந்த பழக்க வழக்கங்களாலும் உலகியல் இன்பங்களின் கட்டுப்பாடுகளை பேணி இறை நம்பிக்கையோடு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட மேன்மைமிக்க பெரியோர்கள் பலர் அவருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்து வந்த போதிலும் அவர்களிடமிருந்து இசைதால் எந்த ஒரு வழிகாட்டுதல்களையும் நன்மைகளையும் அவர் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நாம் கூறிய இவைகள் தான் இவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற நிதர்சனமான உண்மை. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக அடுத்த கலிஃபாவாக முஆவியா பின் யஸீத் ஆட்சி பொறுப்பேற்ற நிகழ்வுகளை பற்றி நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்போது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.